இயக்குனர் இமயம் என்று போற்றப்படும் பாரதி ராஜாவின் மறைவுக்கு திரை பிரபலங்கள் முதல் அரசியல் தலைவர்கள் வரை பலரும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் இசையமைப்பாளர் AR ரஹ்மான் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். தமிழ் கிராமங்களின் காதலையும் உயிரோட்டத்தையும் பாரதி ராஜா போல யாரும் திரையில் காட்டவில்லை என்று பதிவு செய்திருக்கிறார். பாரதி ராஜாவின் படைப்புகள் பலருக்கு ஊக்கமளிக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ரகுபதி. ரகுபதி வணக்கம். இசையமைப்பாளர் AR ரஹ்மான் இரங்கல் செய்தி என்ன? வணக்கம். தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநர்களில் ஒருவராக இருந்தவர் பாரதி ராஜா. அவர் தனது 84 வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று அதிகாலை காலமானார். அவருடைய மறைவிற்கு திரையுலகினர், அரசியல் தலைவர்கள் மற்றும் பலரும் நேரில் அந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த நிலையில்தான் இசையமைப்பாளர் AR ரஹ்மான் தற்பொழுது பாரதி ராஜா அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழ் கிராமங்களின் காதலையும் உயிரோட்டத்தையும் உங்களைப் போல யாரும் திரையில் காட்டவே முடியாது. உங்கள் படைப்புகள் தலைமுறைகளை தாண்டி பலருக்கு ஊக்கமளித்துக் கொண்டே இருக்கும். என் இசையை தென்னிந்தியாவின் மிக தொலைதூர கிராமங்களுக்கு கொண்டு சேர்த்ததற்கும் அந்த மக்களின் வாழ்வியலை கதைகளை உலகிற்கு அறிமுகப்படுத்தியதற்கும் நன்றி எனவும் அமைதியாக இளைப்பாருங்கள் பாரதி ராஜா அவர்களே என்று AR ரஹ்மான் அவர்கள் அந்த இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்கிறார். 1994ஆம் ஆண்டு கருத்தம்மா என்ற படத்தில் தான் AR ரஹ்மான் இசையமைக்கிறார். பாரதி ராஜாவோடு சேர்ந்து பாரதி ராஜா இயக்கிய அந்த கருத்தம்மா திரைப்படத்தில் இசையமைப்பாளராக பணியாற்றி இருக்கிறார். போராளி பொண்ணுத்தாயி, தென்மேற்கு பருவக்காற்று என்று போன்ற பாடல்கள் அந்த கருத்தம்மா படத்தில் மிகவும் பிரபலமானவை. இயக்குனர் பாரதி ராஜாவும் AR ரஹ்மானும் இணைந்து அந்த பணியாற்றிய அந்த படத்தில் இந்த 2 பாடல்களுமே மிகவும் பிரபலமான பாடல்கள். அதே போல் 1999ஆம் ஆண்டு தாஜ்மஹால் என்ற அந்த திரைப்படத்தில் பாரதி ராஜா இயக்கி இருக்கிறார். அந்த படத்தில் இசையமைப்பாளராக AR ரஹ்மான் பணியாற்றுகிறார். அந்த படத்திலும் சொட்ட சொட்ட நினைவு, தாஜ்மஹால் உள்ளிட்ட அந்த பாடல்களும் இப்போது வரை ரசிகர்களால் விரும்பி கேட்கக்கூடிய பாடல்களாக இருக்கிறது. இப்படித்தான் பணியாற்றிய AR ரஹ்மானும் பாரதி ராஜா அவர்களும் இணைந்து பணியாற்றிய பல்வேறு இந்த பாடல்கள் பிரபலமான ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாக அடைந்தது. இந்த நிலையில்தான் அவர்களுக்கு இரங்கல் சொல்லும் வகையில் AR ரஹ்மான் அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். தமிழ் கிராமங்களின் காதலையும் உயிரோட்டத்தையும் உங்களைப் போல யாருமே திரையில் காட்டவில்லை. உங்கள் படைப்புகள் தலைமுறைகளை தாண்டி பலருக்கும் ஊக்கமளித்துக் கொண்டே இருக்கும். என் இசையை தென்னிந்தியாவின் மிக தொலைதூர கிராமங்களுக்கு கொண்டு சேர்த்ததற்கும் அந்த மக்களின் வாழ்வியல் கதைகளை உலகிற்கு அறிமுகப்படுத்தியதற்கும் நன்றி எனவும் அமைதியாக இளைப்பாருங்கள் பாரதி ராஜா என்று குறிப்பிட்டிருக்கிறார். இவருடைய இசையை கிராமங்கள் முழுவதும் கொண்டு சேர்த்ததற்கு நன்றி பாரதி ராஜா எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். ஏனால் இவர்கள் இருவரும் சேர்ந்து பணியாற்றிய படங்கள் ஒவ்வொன்றும், பாடல்கள் ஒவ்வொன்றும் இன்று வரை ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறது என்று பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.